இன்றைக்கி அமர்வு நீதிமன்றம், சென்னையில் அமர்வு நீதிமன்றம் அல்லிங்கிறவங்க தான் ஜட்ஜு. கொஞ்ச நாளாக செந்தில் பாலாஜியை கண்ணில் காட்டல. உடனே ஜட்ஜு என்ன சொன்னாங்க, என்ன செந்தில் பாலாஜியை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்க, நேராக கூட்டிகிட்டு வாங்க. இல்லை, அவர் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறார் அப்படின்னு சும்மா சொல்லிட்டாங்க. எப்போவுமே கோர்ட்டில் சொல்லுவாங்க, அவருக்கு யுவரானர் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிம்பாங்க. ஜட்ஜுங்க சரின்னு வருவாங்க. சில சமயம் ஜட்ஜு கூட்டிகிட்டு வாங்கன்னாங்கன்னா, அப்போ என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டோமே, கூட்டிகிட்டு வராமல் இருந்தால் தப்பாச்சே, அப்போ உடம்பு சரியில்லாத மாதிரி கூட்டிகிட்டு வரணுமே அப்படின்ட்டு இன்றைக்கி கூட்டிகிட்டு வராங்க. ஜட்ஜே அசந்து போயிட்டாங்க. என்னடா நல்லா இருந்தவர் போகும்போது வாக்கிங் போனார், வாக்கிங் போகும்போது தான் பிடிச்சாங்க இவங்க அமலாக்கப் பிரிவு. அதுக்கப்புறம் பார்த்தா 4 பிளாக் இருக்குன்ட்டாங்க ஹார்ட்டில், இதயத்தில். அப்புறம் காவேரி ஆஸ்பத்திரியில் கொண்டு போனாங்க, கண்ணாமூச்சி காட்டினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. எதுவுமே புரியலை. உண்மையிலே அவருக்கு உடம்பு சரியில்லையா இல்லை நாடகம் போடுறாங்களான்னு தெரியலை. அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷமாக போகுது. திருப்பி உடம்பு சரியில்லைன்னு ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க, ஓமந்தூரார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. பயங்கரமான நாடகம். நல்லா வாக்கிங், பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் டீசெண்டாக பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டு வாக்கிங் போனாலே எப்படி இப்படி ஆனாருன்னு தெரியல. கூட்டிகிட்டு வராங்க கோர்ட்டுக்கு, சக்கரை நாக்காளி. அங்கேருந்து அப்படியே டியூப்பு போகுது. ஜட்ஜி கேட்டாங்க, என்னது டியூப்பு? அவர் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதால் அவருக்கு இது குளுக்கோஸ் ஏற்றுறோம். ஓ அப்படியா? அப்போ கேட்குறாங்க, அவரால் பேச முடியுமா? அதெல்லாம் பேசுவார். அப்போ கேட்குறாங்க, உங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டை நீங்கள் மறுக்கிறீர்களா அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாங்க. ஆமாம், நான் நிரபராதி, என் மேலே பொய் குற்றச்சாட்டை போட்டிருக்காங்க, அதனால் என் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை நான் மறுக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே அப்புறம் பேசுகிறேன், இப்போ உடம்புல குளுக்கோஸ் ஏற்றுற அளவுக்கு இதெல்லாம் போட்டால் ஜெயில் ஆஸ்பத்திரியில் அதுக்கெல்லாம் வசதி இல்லை. ஜெயிலில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, ஆனால் இங்கே உண்மையிலே பேஷண்ட்டுங்க இதில் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் அங்கே போய் படுக்க வச்சுருவாங்க. அதுக்கு தான் ஜெயில் ஆஸ்பத்திரி. புழலில் 25 பெட்டு இருக்குது. இந்த 25 பெட்டு எப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேன் இருக்கும், ஒரு கட்டில் இருக்கும், ஒரு மெத்தை இருக்கும், ஒரு தலாணி இருக்கும். இதுக்கு எதுக்காக வச்சது? ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா முதலுதவி கொடுக்கறதுக்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? உள்ள ஜெயிலுக்கு கொஞ்சம் பெரிய ஆள், வசதியானவன், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரி, அரசியல்வாதி சம்மந்தப்பட்டவன் உள்ளே போனால் அங்கே ரேட் இருக்குது. ஜெயில் டாக்டர், நான் அப்போ போகும்போது 5000 ரூபா, இப்போ 25,000 15,000 போகுது. இந்த பெரியவன்லாம் போய் என்ன பண்ணுவான், அப்போ 10 ரூபா கொடுத்துனேன் ஆஸ்பத்திரியில் சேர்த்துரு, ஜெயில் ஆஸ்பத்திரியில் அப்படின்னு ஓடி போய் இடம் பிடிப்பாங்க. உள்ள இந்த பெட்டு எனக்கு, இந்த பெட்டு எனக்கு, அப்படியே மேலே ஃபேன் இருக்கும், அப்பான்னு படுத்துருவோம். மற்ற ஜெயிலில் அடைச்சா ரூமில் கொலை பண்ணவன், பிக் பாக்கெட் அடித்தவன், ஆளை கொலை இது பண்ணி கூலிப்படை 4 பேரோட உங்களை போட்டுருவான். உள்ளே போட்டால் அவன் போன உடனே கேட்பான், எதுக்காக உள்ளே வந்தேன்னு. வாடன் சொல்லிடுவான், டே அவரை கவனிங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிரானாலும்னா போட்டு உதப்பாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டே ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு பெரிய ஆளுங்க, வசதி உள்ளவங்க ஓடி ஜெயிலில் அந்த ஹாஸ்பிட்டலில் இடம் பிடிப்பாங்க. இதுதான் ஜெயில் ஆஸ்பத்திரியில் நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் ஃபஸ்ட் கிளாஸ் மந்திரி இல்லை, இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு இல்லை, அதனால் முதல் வகுப்பு. இவர் இங்கே தனியாக வச்சுருப்பாங்க. அதனால் அங்கே தனியாக வச்சுக்கிட்டு அங்கே குளுக்கோஸ் ஏற்றி மற்ற இதெல்லாம் பண்ணுறதுக்கு உள்ள அந்த அளவுக்கு வசதி இருக்கா? வசதி இல்லை. அப்போ இந்த குளுக்கோஸ் இதெல்லாம் ஏற்றுறேன்னு சொன்னதெல்லாம் நாடகம். உண்மையிலே குளுக்கோஸ் ஏற்றுற அளவுக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா ஸ்டான்லிக்கு அனுப்பணும், இல்லை ஓமந்தூராருக்கு அனுப்பணும். அங்கே இருக்கிற டாக்டர் என்ன பண்ணிடுறாங்க, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, நாங்கள் பாட்டுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் எங்கள் வேலை போயிடும்னு அவன் கையெழுத்து போட மாட்டேங்கிறான். அதனால் இந்த குளுக்கோஸ் நாடகத்தெல்லாம் ஜெயிலுக்குள்ளேயே வச்சு பண்ணிடலாம்னு சொல்லி இப்போ ஜெயிலுக்குள்ளே காமிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் அடுத்து கேட்குறாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வழக்கை நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் செந்தில் பாலாஜி ஜட்ஜிட்ட. ஜட்ஜி ஏங்குறாங்க, நான் வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்கினது தானே என் மேலே குற்றச்சாட்டு, அதை போலீஸே எஃப்ஐஆர் போட்டாங்க, அவங்க என்ன நடத்தவே ஆரம்பிக்கலை. இதுக்கு இடையில் எதுக்கு அமலாக்கத்துறை இதை உடனே அவசரம் காட்டி நடத்துகிறாங்க
அப்படின்னு அவருக்கு ஒரு வக்கீல் அவர் வாதாடுறார். அப்போ தான் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அமலாக்கத்துறை போட்டது சட்டவிரோத பண பரிமாற்றம் 1,27,00,000 ஒரு பேங்க்கில் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குங்கிறதுக்கு அவர் சரியான காரணம் சொல்லலை. என் சம்பளம்னாரு. சம்பளம் அவ்வளோ இல்லையா? சம்பளம் 1,00,000 தானே. ஜட்ஜே கேட்டார், உச்சநீதிமன்ற ஜட்ஜு. சம்பளம்னாரு. அதுக்கப்புறம் விவசாய வருமானம்னாரு. எதுவும் நம்புகிற மாதிரி இல்லை. அப்போ அது எதில் வரும்? வேலை வாங்கி தர்றதுக்கு பணம் கொடுத்ததில் வராது. சட்டவிரோத பண பரிமாற்றம், பிஎம்எல்ஏ ஆக்டு, அதில் தான் அவன் வழக்கு போட்டிருக்கான் அமலாக்கத்துறை. நம்ம போலீஸ் மாவட்ட செயலாளர் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, சமாதானமெல்லாம் அவர் பண்ணது செல்லாது, அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்ட்டான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னேன். நம்மால் மாவட்ட செயலாளர் சிசிபி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் என்ன பண்ணால், இந்த கேஸை நடத்தி சீக்கிரம் முடித்தா தானே அவர் ஜெயிலுக்கு போவார் அப்படின்ட்டு பணம் வாங்கியவர் செந்தில் பாலாஜி, பணம் கொடுத்தவங்க 100 பேர். என்ன பண்ணால், செந்தில் பாலாஜி மேலே மட்டும் கேஸை போட்டால் தானே சீக்கிரம் நடத்துவே நீ கோர்ட்டு. 1000 பேர் மேலே கேஸை போட்டான். அது திமுக மாவட்ட செயலாளர், சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் போலீஸ் தானே இப்போ மாவட்ட செயலாளர். அதான் ஒவ்வொருத்தருக்கு ஒரு பதவி கொடுத்துருங்கன்ட்டு அவன் என்ன பண்ணிவிட்டான், 1000 பேர். யார் 1000 பேர்? பணம் கொடுத்தவனும் அக்யூஸ்ட், நீயும் குற்றவாளி. ஆஃபீஸருங்கெல்லாம் நிறைய பேரை சேர்த்து விட்டான், நீயும் குற்றவாளி. இந்த 1000 பேருக்கு நீங்கள் கேஸ் நடத்துறதுக்கு 10 வருஷம் ஆகும். இந்த வேலையை யார் பண்ணுறா? காவல்துறையே பண்ணுறான். சுப்ரீம் கோர்ட் சொன்னால் 1000 பேருக்கு மேலே குற்றவாளி போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே கேட்கல சுப்ரீம் கோர்ட். அவங்களுக்கே ஒன்றும் ஓல்டு புது டெக்னிக்காக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டிஎம்கேக்காரங்களுக்கு தான் இது தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க தலையில் கையை வச்சுட்டு சரி சீக்கிரம் பண்ணுங்கள். இங்கே செந்தில் பாலாஜி வக்கீல் என்ன சொல்கிறாரு, அது விசாரிக்கணும், அதை விசாரிக்காமல் அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அமலாக்கத்துறை விசாரிக்கிறது வேறு சட்டம், இவங்க விசாரிக்க போகிறது வேறு சட்டம். அதனால் பணம் கொடுத்தாரு, பணம் வாங்கினாரு ஏமாற்றி, அந்த வழக்கில் அவருக்கு தண்டனையே கிடைக்காது. 1000 பேர் எந்த வருஷங்க இது பண்ணுறது. அங்கே கேகேஎஸ்எஸ்ஆர் இதில் பார்த்தீங்க, அது இவங்க சொன்னாங்க ஹைகோர்ட்டு, ஏப்பா சட்டம் இது லஞ்ச ஒழிப்புத்துறை, நீ தான் முதல்ல குற்றவாளின்னு கேஸை போட்ட, அப்புறம் நீயே வந்துக்கிட்டு ஆட்சி மாறினோன்னு அவங்க நிரபராதின்னு சொல்லி கேஸை முடிச்சுட்ட அப்படின்னு அங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை மாவட்ட செயலாளர் ஆகிட்டான். இங்கே வந்துக்கிட்டு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் மத்திய குற்றப்பிரிவு அவன் பூரா மாவட்ட செயலாளராகி 1000 பேர் மேலே கேஸை போட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் தான் இந்த நாடகம். இன்னும் அடுத்தடுத்த சீனில் என்னென்ன நாடகம் நடக்குமோ பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜியின் நாடகத்தை பற்றிய செய்தி.